அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹுடைய கிருபையினால நமது மதரசாவுல ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் ஃபிக்ஹ் கிளாஸ் நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ், அதன் அடிப்படையில இன்னைக்கு நாம சில ஃபிக்ஹுடைய சட்டங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த அமலுடைய சட்டங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? இப்ப எந்த அமல்? தொழுகையுடைய சட்டதிட்டங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த தொழுகையுடைய சட்டதிட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ஷர்த்துக்கள், நிபந்தனைகள் பார்த்தோம். தொழுகையுடைய ஃபர்லுக்கள், ஃபராயில்கள் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா தொழுகையுடைய சுன்னத்துகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படிதானமா? தொழுகையுடைய சுன்னத்துகள் எத்தனை இருக்கு? மொத்தம் எத்தனை இருக்கு? 20 சுன்னத்துகள் இருக்குது இல்லையா? எத்தனை சுன்னத்துகள் நம்ம பார்த்திருக்கோம்? 2 பார்த்திருக்கோம். 2ஆ 3ஆ? 2 சுன்னத்துகள் பார்த்திருக்கோம். முதல் சுன்னத் என்னது? தொழுகையுடைய முதல் சுன்னத் தக்பீர் கட்டுதல், தக்பீர் தஹ்ரீமா, அப்படிதானே? ஓகே. 2வது சுன்னத் வைத்தல், வலது கையை இடது கைக்கு மேல் வைத்தல், 2வது சுன்னத். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 3வது சுன்னத் ரொம்ப முக்கியமானது. 3வது சுன்னத் என்ன எழுதிருக்கீங்க? நோட் எடுங்க. ஆரம்ப பிரார்த்தனை அப்படின்னு எழுதியிருக்கோமா? கவனிங்க, ஆரம்ப பிரார்த்தனை 3வது சுன்னத். தொழுகையுடைய 3வது சுன்னத் ஆரம்ப பிரார்த்தனை. என்ன எழுதியிருக்கோம்? கவனிங்க. தக்பீர் தஹ்ரீமாவிற்கு பின் குர்ஆன் வசனம் ஓதுவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளிலிருந்து ஏதாவது சில பிரார்த்தனை சொல்வது சுன்னத்தாகும். உங்களுக்கு புரியுதா? தக்பீர் தஹ்ரீமானா என்ன அர்த்தம்? முதல் தக்பீர். தக்பீர் தஹ்ரீமானா ஒரு தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர். நிய்யத் வச்சு அல்லாஹ் அக்பர் கற்றோமா, அதற்கும் நல்ல கவனிங்க, அந்த தக்பீர் தஹ்ரீமாவிற்கு பின்னால் குர்ஆன் வசனம் ஓதுவதற்கு முன்னால், குர்ஆன் வசனம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த சூரா ஓதுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹா. சரிங்களா? அல்ஹம்து சூரா, அதாவது ஒவ்வொரு சூறாக்கும் ஒரு பேர் உண்டு, அதனால பேரைத்தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அல்ஹம்து சூரா கிடையாது, சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு முன்னால் தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பின்னால், அது இடைப்பட்ட நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. பிரார்த்தனைகள், சில தஸ்பீஹாத்துகள் நிறைய இருக்குது. அதுல நாம முக்கியமான 5 பிரார்த்தனைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நாம இப்ப பேசிக்கா தக்பீர் கட்டின உடனே நம்ம ஃபர்ஸ்டா என்ன ஓதுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ரெகுலரா என்ன ஓதிட்டு இருப்போம்? அது இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் மனப்பாடம் பண்ணதுனால ஓதி இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன ஓதுனோம்? ஞாபகம் இருக்கா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இது நம்ம எல்லாருமே இந்த துவாவை ஓதுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதை விட சிறந்த ஒரு பிரார்த்தனைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல இது ஒண்ணு வரும் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு 5 பிரார்த்தனை. முதல் இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பின் குர்ஆன் வசனம் ஓதுவதற்கு முன்னாடி வரக்கூடிய பிரார்த்தனை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் குர்ஆன் வசனம் ஓதுவதற்கு முன் சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். நான் கேட்டேன், இறை தூதரே, எதற்காக இந்த மௌனம்? அதில் என்னதான் ஓதுகிறீர்கள்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த பிரார்த்தனை அறிவிக்கிறாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது தக்பீர் கட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க ரசூல்லா. அதுக்கு பின்னாடிதான் அவுது பிஸ்மி சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு குர்ஆன் வசனம் ஓத ஆரம்பிக்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த குர்ஆன் வசனம் ஓதுவதற்கு முன்னால் ஏன் மௌனமாக இருந்தீங்க? அந்த இடத்துல என்ன ஓதுனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அழகான ஒரு பிரார்த்தனைன்னு சொல்றதை விட அழகான ஒரு தௌபாவுடைய வார்த்தைகள், தௌபாவுடைய வார்த்தைகள். நம்ம தொழுகை நம்ம எதற்காக தொழுகிறோம்? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்காகத்தானே தொழுகிறோம். அப்படிதானப்பா? ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்துல அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை எல்லாம், சிறு பாவங்களை மன்னிக்கிறானா. ஒரு நாளைக்கு எத்தனை வக்து நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம்? 5 வக்து. இப்ப ஃபஜ்ர் தொழுகிறோம்னா ஃபஜ்ர் டு லுஹர் செய்யக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய சிறு பாவங்களா நமக்கு மன்னிக்கப்படுது தொழுகையின் மூலமா. சரிங்களா? அதே அந்த தொழுகைக்கு நிற்கும் போது இந்த தௌபாவுடைய பிரார்த்தனை செய்தோமையானால் அல்லாஹ் முழுமையாக நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது என்ன தௌபாவுடைய பிரார்த்தனை? அது என்ன ஆரம்ப பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல் பிரார்த்தனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹத்வாயாய கமா பாஅதத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. அல்லாஹும்ம நக்கினி மின் ஹத்வாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனசி. அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹத்வாயாய
பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத். அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தைகள். அதனுடைய அர்த்தங்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு பிரார்த்தனை, ஒரு துவா படிக்கிறோம், ஒரு தஸ்பீஹ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்வாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. எப்படி மன்னிக்கணும் அப்படின்னா, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அது போல என்னுடைய பாவத்திற்கும் என்னுடைய பாவத்தை அவ்வளவு தூரமா நீ என்ன செஞ்சிரு, ஆக்கிடு, அவ்வளவு தூரமா மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கினி மின் ஹத்வாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மின தனஸ். அழுக்கிலிருந்து வெண்ணிற ஆடையை எப்படி தூய்மைப்படுத்தினாயோ அதே போல எண்ணிலிருந்து என்னுடைய பாவத்தை தூய்மைப்படுத்தி விடு. ஒரு ஆடை, ஒரு வெள்ளை ஆடையில நமக்கு அழுக்கு படிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த ஆடையை நம்ம நல்லா துவைச்சு நல்லா கிளீன் பண்ணிடுறோம். அந்த வெந்நீர் ஆடை எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும், எவ்வளவு வெண்மையா இருக்கும். அது போல என்னுடைய பாவத்தை அழுக்குல இருந்து நீ தூய்மைப்படுத்தி வெண்ணிறமா மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு பிஸல்ஜி வல் மாஇ வல் பரத், அதாவது தண்ணீர், ஆலங்கட்டி, பனிக்கட்டி, இதை கொண்டு அந்த என்னுடைய பாவங்களை கழுவி விடு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப பிரார்த்தனையா நம்ம தொழுகைக்கு முன்னாடியே இந்த பிரார்த்தனை ஓதும்போது எவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்குதுன்னு பாத்தீங்களா? அரபுல ஓதுறோம், இன்ஷா அல்லாஹ் தமிழ் உணர்ந்து ஓதணும். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அது போல என்னுடைய பாவத்தை ஆக்கிடு. என்னுடைய பாவத்தை அழுக்கிலிருந்து வெண்மை ஆடை எவ்வளவு தூய்மைப்படுத்தினையோ அது போல என்னுடைய பாவத்தை கழுவி தூய்மைப்படுத்திடு. மூன்றாவது பனிக்கட்டி, ஆலங்கட்டி, இந்த மாதிரி குளிர்ந்த நீர், இதை கொண்டு என்னுடைய பாவங்களை கழுவி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தௌபாவை செஞ்ச பின்னாடி, இந்த பிரார்த்தனை செஞ்ச பின்னாடிதான் நம்ம குர்ஆன் வசனமே ஓத போறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை தவற விட்டுறவே கூடாது. சரிங்களா? இது முதல் பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கும் பொழுது இந்த பிரார்த்தனையை ஓதி இருக்கிறாங்க. இரண்டாவது பிரார்த்தனை பாத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றால் தக்பீருக்கு பின் இவ்வாறு ஓதுவார்கள். என்ன துவா ஓதுவாங்க? இது குர்ஆன் வசனம். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சூப்பர். இந்த வசனத்தை, இந்த துவாவை எந்த நபி ஓதுனாங்க தெரியுமா? எந்த நபி ஓதுனாங்க? யாருக்கு தெரியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது குர்ஆன் வசனம் வரக்கூடிய, அதாவது குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு அழகான வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை, இந்த வசனத்தை ஓதுறாங்க. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த். வானத்தையும் பூமியையும் படைத்தானே அப்படிப்பட்ட இறைவனுக்கு முன்னால் என்னுடைய முகத்தை முன்னோக்குகிறேன். அழகான வசனம். அதுல இருந்து வரும். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி. என்னுடைய சொலாத்துனா என்ன அர்த்தம்? தொழுகை. என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, எனது வாழ்வு, எனது மரணம், இவை அனைத்துமே அகிலத்தை படைத்த அல்லாஹ்விற்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குறுதியை கொடுத்து நம்ம தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையா மாறிடும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால இதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சில ரிவாயத்துல பாத்தீங்கன்னா தொழுகைக்கு உள்ள தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ஓதுன மாதிரி ஒரு சில ரிவாயத் வந்திருக்கு. பல ரிவாயத்துகள்ல தொழுகை ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படிதான் நம்ம ஓதுவோம். முன்னாடி நின்னு நியத் செய்யறதுக்கு முன்னாடி இந்த இன்னி வஜஹத்தை ஓதி அதுக்கு பின்னாடி நியத் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பிப்போம். நம்ம தொழுகைக்குள்ள ஓதினாலும் கூடும் தான், தொழுகைக்கு முன்னாடி ஓதினாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை ஆகமாக்கப்படும். சரிங்களா? அதனால இது இரண்டாவது பிரார்த்தனை. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஏன்னா நம்ம ரெகுலரா ஓதிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இரண்டாவது பிரார்த்தனை தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது ஆரம்ப பிரார்த்தனைகள்ல மூன்றாவது பிரார்த்தனை, இது ரொம்ப உலக புகழ்பெற்ற பிரார்த்தனை. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, அதுதான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்கும் போது நான் இந்த துவாவை சப்தமாக ஓதுவேன். என்ன துவா? ஏனென்றால் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. அது என்ன துவா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. சரிங்களா? இப்ப நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பிரார்த்தனையை நாங்க தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் ஓதணுமா அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இவ்வளவு பிரார்த்தனைகள் ஓதுறதை விட இதுல ஏதாவது சில பிரார்த்தனைகள் எடுத்து நம்ம ஒதுக்கிறலாம். அது முக்கியமா அல்லாஹும்ம பாயித் பைனி, அந்த பிரார்த்தனை கண்டிப்பா என்ன செய்யணும், நமக்கு அந்த துவா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அது ஏன்னா மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா.
அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அல்லாஹுவை புகழணும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 3 விஷயம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். ஒன்று, இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறது. 2வது, இறைவனை புகழ்வது. 3வது, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துறது. இது 3மே நம்ம இறைவனுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல அடங்கும். அதுல தொழுகையின் போது முதல்ல கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம அதற்கான ஸ்டெப் எடுக்கணும், அதற்கான அமல், அதற்கான பிரார்த்தனை செய்யணும். ஒன்று. 2வது, அல்லாஹ்வை புகழணும். தொழுகையில நிற்கும் பொழுது யாரை புகழணும்? முதல்ல அல்லாஹ்வை புகழணும். அதனால நம்ம என்ன செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ், இந்த துவாவை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம வாயிதுக்கு பின்னாடி இந்த சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருகவா கைருகவா கைன் தான் சொல்லணும். சரிங்களா? கைருக்க, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதனால அதை நம்ம கைருக்கன்னு மாத்திட்டோம்னு நினைச்சுக்கோவே, உன்னை விட சிறந்தவன் யாரோ இருக்கிறாங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். எல்லாம் பாதுகாக்கணும். அதனால கைருக்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை கரெக்டா உச்சரிக்கணும் நாம இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது எத்தனாவது பிரார்த்தனை? 3வதா 4வதா? 3வது பிரார்த்தனை. மாஷா அல்லாஹ். இது 4வது பாத்தீங்கன்னா ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இரவு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரார்த்தனை கொண்டு தொடங்குவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நான் கேட்டேன். அதற்கு யாரும் கேட்டிடாத ஒன்றை விசாரித்துள்ளீர்கள் அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிட்டு, ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையில என்ன ஓதிருக்காங்கிறத பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹ் அக்பர் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 முறை. மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 40 முறை அந்த தஸ்பீஹ்களை ஓதி, அதுக்கு பின்னாடி அல்லாஹு மக்ஃபிர்லி வஹ்தினி வர்ஸுக்னி வஆஃபினி வஹ்ஃபல்னி என இந்த துஆவை ஓதினார்கள். சரி, முதல்ல இரவு தொழுகைனா எந்தெந்த தொழுகையை குறிக்கும்? வேற தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத். சரிங்களா? இதுல ரொம்ப இரவு தொழுகை அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது தஹஜ்ஜுத் தொழுகை தான். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா தஹஜ்ஜுத் தொழுகைகளை இந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய காலங்கள்ல தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுக ஆரம்பிக்கும் பொழுது நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி அல்லாஹும்ம பாஇத் ஓதுறோம், இல்ல மற்ற தொழுகையில மற்ற வக்துக்கள்ல ஓதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இரவு தொழுகையில இந்த சுன்னத்தை நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும். தக்பீர் கட்டுறோம், சிறப்பான கிப்லாவை முன்னோக்கி தஹஜ்ஜுத் சுன்னத் 2 ரகாத் அப்படின்னு தக்பீர் கட்டின பின்னாடி என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன ஓதணும்? அல்லாஹ் அக்பர் அப்படி 10 முறை. சரிங்களா? அதுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அதுக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அதுக்கு பின்னாடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 முறை ஓதிய பின்னாடி ஒரு அழகான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நாம எப்போ ஓதுவோம் தெரியுமா? எப்போ ஓதுவோம்? 2 சஜிதாக்களுக்கு மத்தியில். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை சஜிதாக்களுக்கு மத்தியில ஓதி இருக்கிறாங்க. மற்ற வக்துகள்ல பரலான வக்துகள் இருக்கு இல்லையா, அதுல 2 சஜிதாக்களுக்கு மத்தியில அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வஹ்தினி வர்ஸுக்னி வஆஃபினி வஹ்ஃபல்னி அப்படின்னு சொல்லிட்டு ஓதி இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டு, வர்ஸுக்னி எனக்கு வாழ்வாதாரத்தை கொடு, வஆஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, வஹ்ஃபல்னி எனக்கு பாதுகாப்பை கொடு. சுப்ஹானல்லாஹ். ஒரே துஆவுல 5 விஷயத்தை கேட்கக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. நம்ம இதுல நம்ம துஆக்கள்லயும் சேர்த்துக்கிறோம், நம்மளுடைய தொழுகையில நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அப்ப தஹஜ்ஜுடைய தொழுகையில இந்த பிரார்த்தனை சொல்லிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனதாக ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஆயிஷா அம்மா சொல்லி கொடுக்கிறாங்க. யாருமே கேட்டுறாத ஒரு விஷயத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த பிரார்த்தனை மனனம் செஞ்சுக்கிறோமா? இந்த துஆவை கண்டிப்பா எல்லாருமே மனனம் செஞ்சுக்கிறணும். ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் 2 சஜிதாக்களுக்கு மத்தியிலே நம்ம ஓதிக்கிறணும். அதே போல தஹஜ்ஜுடைய நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கிறணும். சரிங்களா? மனப்படம் பண்ணிடலாமா? சரி, இன்ஷா அல்லாஹ். இது எத்தனாவது பிரார்த்தனை? எத்தனாவது துஆ? 4வது, கடைசியாக ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் தொழும் போது இவ்வாறு கூறியதை கேட்டேன் என ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்று ஓதிவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினஷ் ஷைத்தானி மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஹிஹி. சரிங்களா? என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்தும் அவன் தாக்குதலில் இருந்தும் அவனுடைய எச்சிலில் இருந்தும் அவன் ஊதுதலில் இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அழகான பிரார்த்தனை. நம்ம ஏன்னா ஷைத்தான் தொழுகையில வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானுடைய பேர் என்ன? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஹன்சம். என்ன பேரு? ஹன்சம், ஹின்சம், ஹுன்சம். இது எல்லாமே அவனுடைய பேரு தான்.
தொழுகையில மட்டும் வழிகெடுக்கிறதுக்குன்னு பிரத்யேகமா இந்த ஒரு சைத்தான் இருக்கா. எப்படியாவது வழிகெடுத்துக்கிட்டே இருப்பா. என்ன செய்வான், நம்ம தக்பீர் கட்டிட்டோம் நினைச்சுக்கோ, ஏன் நமக்கு என்னன்னா ஒரு ரெகுலரா ஒண்ணு இருக்குது. தக்பீர் கட்டுவோம், எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும், ஆனா கரெக்டா ஓதுவோம். கரெக்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான், அடுத்த சூரா, அடுத்த அத்தஹியாத் எல்லாமே கரெக்டா வரும். ஆனா எண்ணங்கள் எல்லாம் எங்க போயிரும், அப்படியே அங்கிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரும். மதரசாவில இருந்து வெளியில, அந்த தொழுகையில இருந்து வெளியில என்னென்ன நடக்குது, ஸ்கூல்ல, மற்ற வீடுகள்ல என்னென்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த எண்ணங்கள்லாம் போயிடும். இதெல்லாம் யார் வழிகெடுக்கக்கூடிய அந்த சைத்தானுடைய பேர் என்ன, ஹன்சம். சரிங்களா? அதனால அப்படியான சைத்தான் இடத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா தொழுகைக்குள்ளேயும் இந்த பிரார்த்தனை ஓதிக்கிறணும். தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு அதிகமா சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக தொழுகை ரொம்ப பாழ்படுதா, ஆரம்பிக்கும் பொழுது இடது பக்கத்துல 3 முறை துப்பிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டோமே ஆனால் நம்மளுடைய தொழுகையில ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்காது, அந்த ஹன்சமுடைய ஊசலாட்டம் இருக்காது. சரிங்களா? அதோட இந்த பிரார்த்தனை ரொம்ப சிறப்பானது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினஷ் ஷைத்தானி வ நஃப்ஸிஹி, அப்படிதானே, மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஹிஹி. என்ன அர்த்தம் பாருங்களேன், என்னென்ன தாக்குதல் பாருங்க. அதாவது தாக்குதல்னா என்ன அர்த்தமா, மனிதர்களை பிடிக்கும் மனநோய், அந்த ஹம்ஸிஹி என்பதற்கு அர்த்தம். அப்படின்னா ஊதுதல் என்றால் கர்வம், எச்சில் என்றால் சைத்தானிய கவிதைகள். இந்த விஷயத்திலிருந்து நம்மளுக்கு அல்லாஹு தாலா நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறா இந்த துவாவின் மூலம். சரிங்களா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான துவாக்கள்ல ஓதி இருக்கிறாங்க. அதையும் நம்ம ஓதிக்கிறலாம். மற்ற தொழுகையில ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கிறோம். சரிங்களா? நிறைய பிரார்த்தனைகளை நம்ம படிச்சிருக்கோம். அது 5 விதமான பிரார்த்தனைகளை படிச்சிருக்கோம். நம்ம அல்லாஹும்ம பாஇத் நமக்கு தெரியும், இன்னி வஜஹத்து தெரியும், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக நமக்கு தெரியும். அதோடு அந்த ஒரு ஒரு துவா வந்துச்சு இல்லையா, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி வஹ்ஃபல்னி, இந்த துவாவை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறணும். அதே போல இதே அஊது பில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினஷ் ஷைத்தானி மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஹிஹி, இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த 5 பிரார்த்தனைகள்ல நமக்கு எவ்வளவு தெரியுமோ அதை இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தொழுகையில ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பனாதான் நான் அடிக்கடி சொல்றதுதான், தொழுகையில முழுமையான நன்மை நமக்கு பெறணும் அப்படின்னா இந்த சுன்னத்தான விஷயங்களை அடிக்கடி நம்ம கவனத்துல எடுத்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம படிச்சுட்டு நம்ம செயல்படுத்தாம இருந்தோம்னு நினைச்சுக்கோ, அது போல ஒரு பெரிய நஷ்டம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம மதரசால உட்கார்ந்து ஃபிக்ஹ் சட்டம் படிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் நமக்கு எக்ஸாம் வருது, அதற்காக படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம், அதோட முடிச்சிடக்கூடாது. நம்ம படிக்க படிக்க என்ன செய்யணும், நம்மளுடைய தொழுகையில கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துருவோமா, இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துடணும். சரிங்களா? அப்படி கொண்டு வந்தாதான் நிரப்பமான பரிபூரணமான அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமலாக நமக்கு அல்லாஹ் தொழுகையை கபூல் செஞ்சுக்கிருவோம். மறுமையில முதல் விசாரணை எதை குறித்து, முதல் அமலுடைய விசாரணை எதை குறித்து கேட்பான், தொழுகையை குறித்து தான் கேட்பான். புரியுதுங்களா? நீ எப்படி தொழுத, யாரை முன் வச்சு நீ தொழுத, யாரை முன் வச்சுனா யாரை பின்பற்றி நீ தொழுத, ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம தொழக்கூடாது. அல்லாஹுடைய தூதரை என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அதே போல நீங்க என்ன செய்யுங்க, தொழுகுங்கன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால அல்லாஹுடைய தூதர் என்னென்ன தொழுகை எப்படி தொழுதாங்க, என்னென்ன சுன்னத்துகளை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்னென்ன பிரார்த்தனைகள் செஞ்சாங்க, என்னென்ன தஸ்பீஹ்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, இது எல்லாமே அழகான முறையில இலகுவான முறையில நமக்கு கையில கிடைச்சிருச்சு. சரி, அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபிக்ஹுடைய சட்டத்தை படிச்சு அதை நல்ல முறையில அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம நடத்த படிச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் எக்ஸாம் வருது, அதனால நல்ல முறையில ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.